தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. فقد قال الله تعالى بالقرآن الكريم وبالقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وراودته التي هو في بينها عن نفسه. صدق الله العظيم. النبي صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير الخطائين توابعون. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அன்பும் நிகழல்லா அன்பும் என்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மனம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லவன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவனின் தூதர் நபியாக காத்தம் நபி, முத்தர நபி, சம்மன் நபி, சீரிய நபி, அஹ்மது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சேதாக்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிறைந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நான் இரண்டாம் பத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரண்டாம் பத்தில் ஏராளமான விஷயங்களை பற்றி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு வெற்றியை ஏற்படுத்தி தந்தோடைய தினமும் இந்த இரண்டாம் பத்தில்தான் ஒளிந்திருக்கின்றது. மனிதனுக்குரிய புனிதமாக மாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளாக இருக்கின்றது. என்ன இது இரண்டாவது பக்தி என்று சொல்லக்கூடியது மகபிரத்துடைய பக்தி, பாவ மன்னிப்பில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு பக்தாக இருக்கின்றது என்றாக முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் மனிதன் அனைவர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்யாத மனிதன் என்பவன் யாரும் இல்லை. குல்லு பனி ஆதம கத்தாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல்லு பனி ஆதம, ஆதமுடைய மக்கள் இருக்கின்றார்கள், அனைவர்களுமே கத்தாவும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். என்றாலும் மனம் திரும்பி தன்
வாழ்பவர்கள் தான் நல்லவர்களாக, மனிதர்களாக அல்ல, அவர்கள் மாமனிதர்களாக புனிதர்களாக மாறுகின்றார்கள். ஏனென்றால் பூமியில் வாழக்கூடியவர்கள் தவறு செய்யாமல் புனிதராக வாழ முடியாது. தவறு என்பதை இணைத்துக் கொண்டேதான் இருக்கும். தண்ணீரில் நடப்பவரின் இரு கால்களும் நனையாமல் இருக்காது. அது எப்படி நனைந்து முடியுமோ அதே போன்று இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதன் தவறு இழைக்காமல் இருப்பது என்பது முடியாது. அவன் கண்டிப்பாக தவறு இழைத்துக் கொண்டுதான் இருப்பான், தவறு இழைக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆனால் அந்த தவறை சரி செய்யப்பட்டு அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும், அதிலிருந்து அவன் திரும்பிக் கொள்ள வேண்டும். நான் தான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள்வது முதல் விஷயமாக இருக்கின்றது. முதலாவது மனிதனுக்கு தான் செய்த தவறை தான் செய்தேன் என்பதை இவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். இனி வருகிற காலங்களில் இது போன்ற தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் எனக்குரிய இரண்டாவதாக இவன் உறுதிமொழி அளிக்க வேண்டும். இனி என்னுடைய செயல்பாடுகள் சரியானதாக இருக்கும் என்று மூன்றாவதாக இவன் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள் ஒரு தவறுகள் நடக்கக்கூடிய சமயங்களில் மனிதன் செய்து கொண்டானால் அவன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை திரும்புவனாக மட்டுமல்ல, அவனை உயர்ந்தவனாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். பல்வேறு விஷயங்கள் நமக்கு அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏராளமான விஷயங்களை நாம் சொல்கிறார். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரு நபர்களும் செய்தனுடைய ஒரு தவறு, அல்லாஹ் சொல்லப்பட்டதை அவர்கள் மீறினார்கள். அப்ப அவங்க செஞ்சதுடைய துஆ, ரப்பனா லன்னா அன்ஃபுஸனா, எனக்குரிய வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கின்றார்கள். ரப்பனா, எங்களுடைய இறைவா, லன்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் என்பதாக என்று அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் மனிதர்களுக்குள் இந்த எண்ணங்கள் என்பதை வருவதில்லை. ஏதாச்சும் இதை செஞ்சிட்டோம்னா நாம் செய்த தவறை பிறரின் மீது அல்லது அதன் மீது நாம் சுமத்தக்கூடியவர்களாக இருக்கோம். ஒரு இதை இருக்கா, கல்ல போய் இடிச்சிடலாம், என்னங்க சொல்றான், கல்வி இடிச்சிருச்சு, அதான் இடிச்சிச்சு, அது இடிக்கல, நான் போய் இடித்துக் கொண்டோம், நான் கல்லில் இடித்துக் கொண்டேன் என்பது சொல்வதில்லை. கல்வி இடிச்சிருச்சு அப்படிங்கிறோம், முள்ளு குத்திருச்சு, முள்ளு தேடி வந்து காலில் குத்திச்சா, முள்ளு இருப்பது பாதைகளில் இருக்கின்றது, நாம் பார்க்காமல் அதில் கால் வைத்து விடுகின்றோம், அது குத்தி விடுகின்றது. அப்பொழுது என்ன சொன்னோம், நாம் முள்ள கால் வச்சுட்டீங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதன் மீது நாம் பதிவிடக்கூடியவர்களாக, எல்லை தவறாக இருந்தாலும் பிறரின் மீது பதிவிடக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் செய்து விட்டார், நான் நல்லா தாங்க இருந்தேன், அவர் தாங்க என்னை தூண்டி விட்டார், அவர் தூண்டி விட்டார், நான் செஞ்சு அவர் நீ தூண்டக்கூடியது, அவர் தூண்டி இருந்தால் நீ செய்வது சரியா தவறா என்பதை சிந்திக்காத ஆற்றலுடையவனா நீ, ஆறரை படித்த மனிதனா அல்லது ஐந்தரை படித்த விளங்குகளா என்பதை கேட்கும் அளவிற்கு வந்து விடுகின்றோமே. அருமைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுது நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் உணர வேண்டும். அவர்கள் கேட்ட விஷயங்கள் அதுதான், நாங்கள் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் ஐந்து வைத்து விட்டோம். அவ்வாறே ஜுலைஹா அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவறான ஒரு சிந்தனை என்பது அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன தவறுகளை செய்தோம், நாம் ஒரு ஆடவனை இவ்வாறு நாம் செய்து விட்டோமே என்பதை பிறகு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்.
தான் வசமாக சிக்கிக்கொண்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டவனே ஒன்னே சொன்னாங்க, காலத்து அன் அராதி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்தன அவ் அஸாப அலீம். தன் கணவனும் சென்று சொன்னார்கள். அவர்கள் செய்யாமையாளர்கள் அப்பொழுது தன்னுடைய கணவனும் சொன்னார்கள், மனைவியாகிய என்னிடம் தவறாக அணுக நினைத்ததற்காக வேண்டி இவருக்கு என்ன செய்யுங்க, சிறை தண்டனை புரியுங்கள் அல்லது இவரை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக முதன்மையாக ஒரு தவறை செய்து வருகின்றார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழியை அவர்கள் மீது சுமத்தப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த பழியை சுமந்து கொண்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். பிறகு ஒரு நாள் மனம் திரும்பி அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். நான் தான் அவரை அழைத்தேன். அவர்களை ஒப்புகிறாங்க. நான் தான் அவரை அழைத்தேன். அவர் நல்லவர் என்பதாக ஜெயராமையா அவர்கள் அந்த தவறை ஒத்துக்கொள்கின்றார்கள். அவர்கள் சொன்னதுதான் உண்மை என்பதையும் அவர்கள் நீட்டித்து காட்டுகின்றார்கள், ஒப்புக்கொள்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களை அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த நபியை மன்னிக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் செய்துள்ளது அடுத்து ஒரு தவறு. அவர்கள் குடும்பமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய தந்தை இவர்கள் இருக்கும் வரை நம்மை கண்டுகொள்ள மாட்டார் என்பதாக எண்ணினார்கள். என்ன செஞ்சாங்க, இவர்களை கொலை செய்யணும் அல்லது எங்காவது தூக்கி வீசிவிட வேண்டும் என்பதாக அவர்கள் யோசிக்கொண்டார்கள். கடைசியில கிணத்துல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு வந்து பொய்யான முறைகள் சொன்னாங்க தன்னுடைய தந்தையிடம், தந்தையே ஆடு தின்றுச்சு, ஓனாய் தின்றுச்சு என்பதாக சொல்லிவிட்டு ஆட்டுடைய ரத்தத்துடன் கொண்டு வந்து கொடுத்தார். அவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்துட்டு சாமினாங்க, அல்லாஹ் இருக்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இவர்கள் திருந்துகின்றார்கள், மனம் திருந்துகின்றார்கள். ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்கள் அல்ல, பெருமண்ட பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். கால அவர்கள் சொன்னார்கள், யா அபானா இஸ்தக்பிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்திஈன். எங்கள் தந்தையே நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம். அவங்க சொல்றாங்க, யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் 11 நபர்கள் சொல்கின்றார்கள், அருமை தந்தையே நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம். எனவே நாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார். நாங்கள் பெரிய தப்பு செஞ்சிட்டோம். ஏன் இவன் அழுது பார்வையை மங்கி விடுகின்றது, பார்வையை இழந்து விடுகின்றார்கள். இப்பொழுது வந்து சொல்றாங்க கடைசியில, தந்தையை நாங்க தப்பு செஞ்சிட்டோம், உங்களை வச்சிருந்த பாசங்களை எல்லாத்தையும் நாங்கள் கூட மதிக்காம கொள்ளாம இது கூட செஞ்சிட்டோம், தந்தையே நீங்க எங்களை மன்னிச்சிருங்க, அல்லாஹ்விடம் எங்களுக்காக வேண்டி மன்னிப்பிற்காக வேண்டி கேளுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது கால சௌஃப அஸ்தக்பிரு லக்கும் ரப்பி இன்னஹு கஃபூருர் ரஹீம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இன்னஹு, நிச்சயமாக அவன் அந்த அல்லாஹ் என்றவன், கஃபூருர் ரஹீம், அவன் கிருபையாளன், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளனாக இருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். இந்த தான் செய்த தவறை யாருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு தவறுகளையும் செய்துவிட்டு நாம் தான் சுமத்திக் கொண்டே இருக்கின்றோம்.
மக்கா முஸ்லிம்கள் தங்களுக்கு ஒரு தவறை செய்த பொழுது செய்துள்ளோமே என்று அவர்கள் உடனே அல்லாஹ்விடம் வருந்திக் கொண்டு சொல்கின்றார்கள். அப்படி அல்லாஹ் இல்லா மன் தாப وآمن وعمل صالحا عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات என்பதாக அல்லாஹ் தஆலா வசனங்களை அழைக்கின்றார். மன் தாப எந்த ஒருவன் தாப மன்னிப்பு கூறி அவன் தௌபா செஞ்சிருந்தான், அதுக்கு பிறகு ஆமன ஈமான் கொள்கின்றான், வாமில அமலன் சாலிஹா நல்ல அமல்களை செய்கின்றானோ அவன் ஏகம்பத்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர்களுடைய சகோதரர்களே, இந்த அவர்கள் செய்து கொண்டக்கூடிய தவறின் காரணமாக அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது செய்திடணும் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்தை 6 மாதம் கழித்து அல்லாஹ் தஆலா இறக்கினார். மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு பெருமைகள் கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரேடியாக சொல்கின்றான், இன்னி ஒருவர் இணை வைக்கக் கூடாது, கொலை செய்யக்கூடாது, அப்படி செய்தால் பன்மடங்கு தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தின் மூலியமாக அவர்களை தண்டித்த பொழுதுதான் அப்ப நினைச்சாங்க, இன்னும் எல்லாத்துக்குமே வந்துருச்சு மொத்தத்துக்கு. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமா சொல்கின்றானே ஏன் கூடாது கொள்ளக்கூடாது, இப்ப நான் முன்னாடி இணை வச்சிருந்தேன், இப்ப நான் திரும்பி வந்துட்டோமே, நம்முடைய நிலைமையில என்ன என்பதை பற்றிதான் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த வசனங்கள் இறங்கப்பட்ட பொழுது இன்னும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளாம் பாவம்லாம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா 6 மாதங்கள் கழித்து இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றார். எந்த ஆயத்தை? மேலே ஓடப்பட்ட ஆயத்தை. யார் தன்னுடைய தவறிலிருந்து திருத்தப்பட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் எனக்கூடியதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதற்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்துக்களை பற்றி வேணுமென்றே ஒரு முஃமினை ஒருவன் கொலை செய்கின்றான், அவனுக்குரிய ஜஸா இருக்கின்றது, தண்டனை இருக்கின்றது, ஜஹன்னம் கடுமையான நரகம்தான் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சுட்டி காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி சொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் கூட சிலர்கள் அதற்கு பின்னால் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து திரும்பி வந்தவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். உண்மையில்லை, நாம் அதில் பார்க்கக்கூடிய சமயங்களில் பதிலடி யுத்தம் ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். இஸ்லாத்திற்கு வாழ்வால் சாவா எனக்கூடிய ஒன்றை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்தியாவுக்கு ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் என்னவென்றாலும் நடக்கலாம். நாளை நடக்கக்கூடிய வெற்றி கிடைத்தால் இஸ்லாமியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வெற்றி. அவர்கள் சுதந்திரமாக தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் இவர்கள் எங்கு வேண்டாலும் சுற்றி செய்யலாம். இந்த இளைஞருக்கு இந்த பதிலுடைய யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டால் இத்துடன் இந்த சன்மார்க்கம் என்பது அசிவாரம் அழிக்கப்பட்டுவிடும். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு முன்னால் அதற்கு முன்னால் நடந்ததுடைய நிகழ்வுகள். அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை காப்பது வரவில்லை. இவர்களை அழைத்து செல்லப்படுகின்றது. அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் 40 நபர்கள் கொண்ட குழுக்கள் செல்கின்றார்கள். வணிகத்திற்காக வேண்டி வியாபாரத்திற்காக வேண்டி செல்கின்றார்கள். எதற்காக வேண்டி வணிகம் இந்த வியாபாரத்திற்காக வேண்டி செல்கின்றார்கள் என்றால் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் எல்லாவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்கள். அது ஒட்டுமொத்தமாக ஒன்று திரட்டப்பட்டு இதை கொண்டு வியாபாரம் செய்து விற்று அதனுடைய பணத்தின் மூலியமாக என்ன செஞ்சு கொண்டு வரீங்க,
ஆயுதங்களையும் கேடயங்களையும் வாள்களையும் போன்ற களவாட ஜாமன்களை, அதாவது போர்க்களத்திற்கு தேவையான ஜாமன்களை வாங்கி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இன்னொரு கூட்டத்தை இவர்களை முன்னோக்கி செல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. யார் சொல்லா இதுபோல ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்காங்க, இவங்க நீங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பிக்கிறாங்க. அனுப்பி வச்சு இவர்களை நீங்கள் பிடித்து வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் பிடிக்கப்படுவதற்குள்ள அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார்கள். அவர்கள் மிகவும் தந்திரத்தின் உற்பத்தியில், இந்த போர்க்கள உற்பத்தியில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், அவ்வளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவங்க ஒண்ணு என்ன செஞ்சாங்க, இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் வருவதை இவர்கள் நோட்டமிட்டார்கள். அதற்காக வேண்டி வேறு பாதைகள் வழியாக அழைத்து சென்றார் ரசூலுல்லாஹ். கூட்டத்தினர்கள் கையில் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர்கள் அபூ சுஃபியான் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு பாதையின் வழியாக சென்று விடுகின்றார்கள். இப்பொழுது இவர்கள் செய்ததுடைய ஒரு செய்தி, ஒரு நபரை அனுப்பி இருக்கின்றார்கள், மக்கா நகரத்திற்கு செய்திகள் அனுப்புகின்றார்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கூட்டத்திலும் என்பதை குடிக்க இருக்கின்றார்கள், அவர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக மக்காவிற்கு செய்தி அனுப்புகின்றார். முதல் நபர் செல்கின்றார். அவன் செல்லக்கூடிய காட்சிகள் எப்படி செல்கின்றான் என்றார், அந்த மக்கா நகரத்திற்குள் நுழையும் பொழுது தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்துக் கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு அங்கே செல்லும் பொழுது மக்கா நகரத்துடைய அந்த வீதிகளுக்குள் செல்கின்றான். தன் வாகனத்தில் இருந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் நம்முடைய கூட்டத்தை பிடித்து விட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வாருங்கள் என்பதாக தெருக்களில் சுற்றித் திரிகின்றான். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற நபர்கள் எல்லாம் கொந்தளித்து வருகின்றார்கள். இவர்களை நாம் சும்மா விடக்கூடாது, இவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்து வீடுகளில் இருந்து ஒவ்வொரு நபர்கள் வெளியே வர வேண்டும், அனைவர்களுமே போர்க்களத்திற்கு தயாராக வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும், வாருங்கள் என்பதாக வரவேற்கின்றார். ஒன்று சேர்க்கின்றார்கள், திரட்டுகின்றார்கள். அபூ சுஃபியான் இருந்து கடந்தியவர்கள் வணிகத்திற்காக வேண்டி சென்று விட்டார்கள். இரண்டாவது நபரை அனுப்பி வைக்கின்றார்கள். நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் எங்களுடைய இலக்கை அடைந்து விட்டோம் என்பதாக இரண்டாவது மனிதனிடம் அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அந்த இரண்டாவது மனிதன் வந்து சொல்கின்றார், அவர்கள் சேஃப்டி ஆகிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொன்னா அவர்கள் சொன்னா, நான் முன்வைத்த வாளை பின்வைப்பதில்லை, வாருங்கள் சென்றேறிவோம், இந்த படையை விட்டால் இப்படையை விட்டால் எப்படியும் கிடைக்காது, வாருங்கள் செல்வோம் என்பதாக முழக்கங்கள் இடப்பட்டு பெண்களுடன் நாட்டியங்கள் ஆடப்பட்டு அனைவர்கள் மறைக்கப்பட்டு பதிலுடைய போர்க்களத்திற்கு அழைத்து செல்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த பிரம்மாண்டமான ஒரு போர்க்களம் ஏற்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. பிறை 16 இன்றைய நாள்தான் சூழ்நிலைகள் மேகங்கள் எல்லாம் போர் மேகங்கள் கூடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்திகள் கிடைக்கின்றது. பதிலுடைய போர்க்களத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்ட உடனே இப்ப நாம இனி இதற்கு பின்னால் என்ன ஒன்று அல்லாஹ் வேட்டியை கொடுப்போம் வாங்க அப்படின்னு ஏன்னா அல்லாஹ் சொன்னா யார சொல்லா உங்களுக்கு 2 வலைகளில் ஒன்று உங்களுக்கு குறைக்க உண்டு என்பதாக சொன்னார். அப்ப முதல் படையாக அனுப்பப்பட்டது அபூ சுஃபியானின் பக்கமாக அனுப்பப்பட்டோம், அதில் அவர்களை பிடிக்க முடியவில்லை, அப்பொழுது அதில் தோல்வி பெற்று விட்டோம். இரண்டாவதாக ஏற்படக்கூடிய ஒரு போர்க்களம் என்பது இது அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவார் என்பதாக எண்ணினார்கள். அங்கே சென்றார்கள், எல்லாம் 16 என்று சென்றார்கள். இவர்கள் எல்லாம் முன்னால் வந்ததன் காரணமாக உயரமான இடங்களில்
பாதுகாப்பான முறையில் சௌரியமாக சௌபாகியமாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் அந்த பதில்களுக்கும் ஏற்பட்டதுடைய இடங்கள் இருக்கின்றதே தண்ணீரினால் தண்ணீர் இல்லாத ஒரு இடங்களில் இருக்கின்றார்கள். 16 நோன்புகளை கழித்திருக்கின்றார்கள். 16வது நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள்? ஒரு பேரித்தங்கனியை வைத்து சகர் செய்வார்கள். அதனுடைய மற்றொரு இருக்கை எடுத்து இவர்கள் நோன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு பேரித்தமரத்திற்குள்ளேயே இவர்கள் சகரம் செய்து விடுவார்கள், இத்தாலும் செய்து விடுவார்கள். இந்த அளவிற்கு கொடூரமான சூழ்நிலைகள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டு 2வது ஆண்டு எப்படி பாருங்க. முதல்ல கூட சரியில் அடிக்கல, நோன்பு வச்சு பழகிக்கல, இப்பதான் பழகிருக்காங்க. 2வது வருஷம் அந்த சமயங்களில் இவர்களுக்கு கடுமையான பஞ்சத்துடைய சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் இருக்குது. இவர்கள் போருக்காக வேண்டி திராட்சமான ஆட்களாகவும் இல்லை. இவர்களில் இருக்கக்கூடிய கேடயங்களோ வாகனங்களோ எதுவும் மிகவும் தெளிவானதாக இல்லை. அதற்கு சகோதரர்களே, அப்படியாக கொண்ட சூழ்நிலைகளில் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய போர்க்களத்தில் இருந்து கொண்டு அன்றைய முதல் நாள் இரவு 17வது நாள் இரவு விடிய விடிய விழித்துக் கொண்டு துஆ செய்கின்றார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள், தௌபா செய்கின்றார்கள். 2வது அவர்கள் கேட்டது, யா அல்லாஹ் எங்களுக்கு நிவர்த்தியை கொடு, எங்களுக்கு நிவர்த்தியை கொடு, எங்களின் தவறின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே, எங்களுக்கு இரக்கத்தை கொடு, இதில் எங்களுக்கு வெற்றி கொடுக்காவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம், யா அல்லாஹ் வெற்றியை எங்களுக்கு கொடு. அழுகின்றார்கள். பாவ மன்னிப்பு கேட்பதில் உச்சகட்டம் எது என்று தெரியுமா? சஜ்ஜாவில் கிடந்து பாவ மன்னிப்பு கேட்பது. தௌபாக்களிலே உன்னதமான ஒரு தௌபா எது? தன்னுடைய நெற்றியை தரையில் வைத்து இந்த மண்ணுடன் மண்ணாக இருக்கக்கூடிய என்னுடைய மண்ணை வைத்து நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் மன்றாடி, ரப்பே நான் செய்துவிட்டேன், தவறு செய்துவிட்டேன், என்னுடைய தவறை மன்னித்து ரப்பே என்பதாக ஒரு மனிதன் புலம்பி கேட்க ஆரம்பித்தால் அங்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் இருப்பதில்லை, கண்டிப்பாக மன்னித்தே தருவார். பதில்களத்தில் அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வெற்றியை ஏற்படுத்துகின்றார். இதுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது என்னென்றா, அந்த பதிலுடைய யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர்களும் யார்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இஸ்லாத்திற்கு வரல, அவர்கள் இஸ்லாத்திற்கு வராமல் அந்த எதிரிகள் இருந்தார்கள். இப்போது இவர்களுக்கு தவறு செய்தவர்கள் அவர்கள் மீண்டு வந்து தௌபா செய்கின்றார்கள், இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவுடனே அப்ப இவர்களுடைய பிழைகளை மன்னிக்கப்படுகின்றது, அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, தபுக் யுத்தத்திற்காக வராமல் பின்தங்கிய 3 சஹாபாக்களுடைய சூழ்நிலைகளை அவர்கள் முனாஃபிகீன்கள் வரவில்லை, சஹாபாக்கள் 3 பேர்கள் வரவில்லை. யாரு? கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, முராத் இப்னு ரஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். இந்த 3 நபர்கள் வரவில்லை. இவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சரியான இவர்கள் உண்மையை சொல்கின்றார்கள். யார சொல்லலாம், நாங்க தான் வரல, வரதுக்கு நாங்க சோம்பேறித்தனம் பட்டு நாங்க வராமட்டோம், ஏதோ எங்களுடைய பொருளாதாரத்துடைய ஒரு விளைச்சல் இருக்கிறதா முடிச்சுட்டு வந்துடலாம். அவங்க நினைச்சது என்ன? விளைச்சல்கள் இருக்கின்றது, அறுவடைகளை செய்து விட்டு நாம் போயிடலாம், இவங்க நைட்டு போறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில வேகமா போயிடலாம் இருந்தாங்க. லாஸ்ட்ல போக முடியல, அந்த தபுக்குரிய யுத்தத்தை முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம ஒதுக்கிறார்.
இவர்களும் பேசவில்லை. எத்தனை நாட்கள் இவர்களை ஒதுக்கப்பட்டு இவர்கள் பரணியின் மீது 3 சஹாபாக்கள் தனியாக இருந்து அல்லாஹ்விடம் இருந்து மன்றாடி தௌபா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 50 நாட்கள் இவர்கள் இதிலே மன்றாடினார்கள். 50 நாட்கள் யாரும் பேசவில்லை, யாருடைய மகத்திலே முடிக்கவில்லை. இவர்கள் தௌபாவிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா உடனே இறக்கினான், وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை வசனத்தின் மூலமாக இறக்கி அவர்களுடைய தௌபாக்களை இந்த 3 பேர்களுடைய போரில் கலந்து கொள்ளாமல் இருந்தது தவறு என்றாலும் முனாபியங்களை போன்று பொய்யான காரணங்களை சொல்லவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இவர்களை மன்னித்து விட்டான் என்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் சொல்ல போன இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் உண்மையை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னை மன்னித்தார், அதன் காரணமாக என்னுடைய பொருள்கள் எல்லாம் இதற்காகவும் நான் செலவு செய்கின்றேன் என்பதாக வந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, தௌபா என்பது அவசியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு தௌபாக்கள் இல்லை என்றால் அவன் பெரும் நஷ்டவாளியாக மாறுகின்றான். இந்த தௌபாக்களை ஏற்றுக்கொள்வது, பாவ மன்னிப்புகளை யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றான்? யாருடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தௌபாக்களில் இருந்து முழுமையாக இவன் செய்த தவறுகளிலிருந்து மீளாமல் இவன் செய்கின்றான் என்றால் அந்த தௌபாக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படிங்க? ஒரு பொருளை சுத்தம் பண்ணணும், சாக்கடையை விழுந்து இருக்குது, நஜீஸ்ல விழுந்து இருக்குது, அந்த நஜீஸ்ல இருக்கும்போது தண்ணியை ஊத்துன்ற சுத்தமாயிருமா? எப்படி சுத்தமாகாதோ, நீ தவறுகளில் இணைந்து கொண்டோ, அந்த தவறுகளின் கைகோர்த்துக் கொண்டோ, அல்லது அந்த தவறையும் செய்து கொண்டோ. என்ன உதாரணத்துக்கு, இப்ப வட்டியை வாங்கக்கூடாது, வட்டி ஹராமுங்க, இவர் சொல்லுவாரு, ஆனா வட்டி வாங்கினவங்க இவர் கை கொடுத்துக்கிறாரு, அதற்காக இவர் சாட்சி போட்டுக்கிறாரு, அந்த இடங்களை இவர் காட்டி கொடுப்பாரு, எல்லா விஷயம் சொல்றாரு. அவன்கிட்ட போனா 2% வட்டி, இவன்கிட்ட போனா 5% வட்டி. அதனால இந்த பேங்க் போகணும், அந்த பேங்க் போங்க சொல்றோமா இல்லையா? நீங்க மனிதர்கள் காட்டி கொடுக்குறாங்களா இல்லையா? இது இவர்களும் குற்றவாளி, இவர்களும் பாவியாக மாறிவிடுகின்றார்கள். நம்ம சாதாரணமான ஒரு தப்பு நினைக்கிறோம், இது தவறே இல்லையே என்பதாக நாம் நினைக்கின்றோம். எவ்வளவு பெரிய தவறாக இருக்கின்றது. இப்போது இந்த தவறிலிருந்து முதன்மையாக அவர்கள் வெளியே வர வேண்டும். எந்த சூழ்நிலையை கொண்டு அதில் நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது. அதிலிருந்து முழுமையாக வெளியே வந்து இப்பொழுது அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்தது தவறுதான் என்பதாக வட்டியை வாங்கியவர்கள் சஹாபாக்கள் சமயத்தில் அப்பொழுது வட்டி கூடாது என்பதாக அவர்களுக்கு ஆயத்தில் வரப்பட்ட பொழுது வட்டியை எல்லாம் இவர்கள் விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னார், நீ மொத்தத்துக்கு எல்லாத்தையும் செஞ்ச வேணாம், வேணான்னு ஒதுக்க வேணாம், நீங்க உங்களுடைய அசலை வாங்கிக் கொள்ளுங்கள். அது இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க, அசலமத்திரமாச்சு நீங்க வாங்கிக்கணுங்க. சஹாபாக்களும் அதையும் விட்டவர்கள் இருக்கின்றார்கள். வேண்டாம், அதையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக விட்டவர்கள் இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி பெருமந்த பாவங்களில் இருந்து மீளப்பட்டு அல்லாஹ் தஆலா சிறிய பெரிய பாவங்களை அனைத்தையுமே மன்னிக்கப்பட்டு தூய்மையான பரிசுத்தமான நபர்களாக வல்லல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நாம் ஒன்று கூடக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள்வாராக. நம்முடைய இறுதி தருவாயில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, கடன்கள் இல்லாதவர்களாக நம்முடைய சகாக்கூடிய அந்த நிலைமைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வாராக. நாளை சொர்க்கத்தில் ஒன்று கூடக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வாராக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.